Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். ஐயோ சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். கிராமரை பற்றி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்களே, அதுக்கான வீடியோ தான் அது. இன்னைக்கு வீடியோவில் எந்த கிராமர் பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷனல் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிஷனல் கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? கிளாஸ்னது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஃபைண்ட் வேர்ப் அப்படின்னா தட் இஸ் கால்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் என்ன இருக்குது, இந்த கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த பார்ட்டில். அதில் கண்டிஷனல் கிளாஸ் என்ன பண்ணாங்க, ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. கண்டிஷனல் என்ன சார், அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருந்தா அது கண்டிஷனல் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு விடை கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரிசல்ட் பார்ட்னு சொல்லுவாங்க. கண்டிஷனல் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ஆகுது அப்படின்னா எப்போதுமே இன்கம்ப்ளீட் சென்ஸாக தான் இருக்கும் இல்லையா, கம்ப்ளீட் சென்ஸ் தராது, இன்கம்ப்ளீட் சென்ஸ் தான் தரும். ஆனால் மெயின் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் கிவன் ஏ கம்ப்ளீட் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஓகே, இதில் ஒரு 2-3 டைப் இருக்குது. நம்ம எடுத்துக்கிட்டது என்ன, இப்போ இந்த இதில் பார்க்குறது இஃப் கிளாஸ் மட்டும் பார்க்குறோம் இல்லையா. எது மட்டும் பார்க்குறோம், இஃப் கிளாஸ் மட்டும் பார்க்குறோம். இப்போ கண்டிஷனலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேட்டகரி இருக்குன்னு சொல்கிறாங்க. எத்தனை கேட்டகரி இருக்கா, 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தா ஜீரோ கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீரோ கண்டிஷன் அப்படின்னா என்னத்தை பேஸ் பண்ணி இருக்கும்னா சயின்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் இல்லையா. ஜீரோ கண்டிஷனை பேஸ் பண்ணியிருக்கோம், சயின்ஸ் ஃபேக்டை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அது ஜீரோ கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ராபபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராபபிள் கண்டிஷன் என்ன சார், ஒன்றும் கிடையாது இல்லையா. எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் ஆக்டிவிட்டிஸ் பாசிபிள் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிச்சு அப்படின்னா அது ப்ராபபிள் கண்டிஷன் சொல்லுவாங்க. இது என்னவா, ப்ராபபிள் அப்படின்னாலே பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ ரெண்டுமே பாசிபிள் கண்டிஷன் தான். ஆனால் ஜீரோ கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இது நடந்தால் அது நடந்தே தீரும் அப்படின்னா அது ஜீரோ கண்டிஷன். அதே ப்ராபபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நடந்தால் அது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது பாசிபிள் கண்டிஷன் சொல்கிறாங்க. இதுதான் ப்ராபபிள் கண்டிஷன். அடுத்து இம்ப்ராபபிள்னு சொல்கிறாங்க. இம்ப்ராபபிள் என்னது, இம்பாசிபிலிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா இது நடந்தால் அது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, இது நடந்தால் அது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா என்னது, அது இம்ப்ராபபிள் டைப்னு சொல்லுவாங்க. இம்பாசிபிள் டைப் அப்படின்னா அது நாட் ரெக்கவர், அது முடிஞ்சு போன ஒரு ஆக்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டடான ஆக்ஷன், அது பேசியனா கிடையாது, தேர் இஸ் நோ யூஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிளாஸ் வந்துச்சு அப்படின்னா அது இம்பாசிபிள் டைப்னு சொல்கிறோம். இதா ஸோ ஓகே, இப்படி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் ஓகேவா சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா எதில், ஜீரோ கண்டிஷனில் இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா, அதாவது வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மோ இல்லை வேர்போட எஸ்ன்னு வந்தால் ரெண்டுமே என்ன கண்டிஷன் தான், நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் சொல்லுவாங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன தான் யூஸ் பண்ணணுமா, மெயின் கிளாஸும் ஓகேவா, அதாவது ரிசல்ட் பார்ட்டும். கண்டிஷனல் பார்ட்டில் வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் பார்ட் இதில் தான் இருக்கும், ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும். எந்த டைப்பில், ஜீரோ கண்டிஷன். ஜீரோ கண்டிஷன் சொன்னேன், சயின்ஸ் கண்டிஷன் சொன்னேன் இல்லையா. அடுத்து ப்ராபபிள். ப்ராபபிள் என்ன சார் சொன்னேன், பாசிபிள், இது நடந்தால் அது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது பாசிபிள் கண்டிஷன். அப்போ கண்டிஷனல் பார்ட்டில் ப்ரெசன்ட் வந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் பார்ட்டில் என்ன இருக்கும், மாடல்ஸ் என்ன இருக்கும், ப்ரெசன்ட் மாடல்ஸ் இருக்கும். அதாவது ஷல்லு, வில்லு, கேன், மே, இந்த மாதிரி ப்ரெசண்ட்டுக்குரிய மாடல்ஸ் வரும். அதாவது ஃபியூச்சர்னு போட்டு என்ன பண்ணுறேன் நான், ஷல் ஆர் வில்லு நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. அடுத்து இம்ப்ராபபிள் டைப் அப்படின்னு சொன்னேன். இம்ப்ராபபிள் என்ன சார், பாசன்ஸ். பாசன்ஸ் என்ன இருக்கும், வேர்பு செகண்ட் ஃபார்ம்ல இருக்கும். வேர்ப் எந்த ஃபார்ம்ல இருக்கும், செகண்ட் ஃபார்ம்ல இருக்கும். அப்படி செகண்ட் ஃபார்ம்ல வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம மாடல்ஸ் பாஸ்ட் மாற்றணும். இப்போ கேன் வந்தா குட்டா மாதிரி இருக்கும், அதே மாதிரி வில் வந்தா உட்டா மாதிரி இருக்கும். அப்போ கேன் பிளஸ் குட்டு பிளஸ் மெயின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இல்லாட்டி உட்டு பிளஸ் மெயின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு சொல்லி என்ன பண்ணும், அந்த டைப்ல வந்துருக்கும். புரியுதா? ஒருவேளை இம்பாசிபிள் டைப்பா இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு, இம்பாசிபிள்னாலே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டைப்னு தான் சொல்லுவாங்க. இப்போ டென்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் பார்ட்டில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்திருக்கு அப்படின்னா ரிசல்ட் பார்ட் போகும்போது என்ன பண்ணணும், would have அல்லது good have போட்டு என்ன பண்ணணும், மெயின் தேர்ட் ஃபார்ம் கொண்டுட்டு போகணும். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துறேன் பாருங்க. இஃப் யூ ஹீட் வாட்டர், இஃப் யூ ஹீட் வாட்டர் அப்படின்னா வாட்டர் நான் ஹீட் பண்ணனேன் அப்படின்னா இட் டேஸ் 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ தண்ணியை கொதிக்க வச்சோம் அப்படின்னா அது எத்தனை டிகிரி செல்சியஸ் தான் கொதிக்கும், 100 டிகிரி செல்சியஸ் ஆனால் கொதிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்போ இதெல்லாம் இது சயின்ஸ் ஃபேக்ட் ஓகேவா. இது 100 டிகிரி முன்னாடி கொதிக்குமா, கொதிக்காது. அப்போ அதை மெஷர் பார்த்து தான் என்ன பண்ணி நம்ம 100 டிகிரி செல்சியஸ் தண்ணி கொதிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது சயின்ஸ் ஃபேக்ட். அப்போனா ஒரு இடத்துல இட் பாயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். புரியுதுங்களா, இட் பாயில்ஸ் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு தான் நம்ம கொடுக்கணும். ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா. இப்போ பாருங்க, இஃப் ஹி லைட்ஸ் த கேண்டில், நல்லா பார்த்துங்க, இந்த இடத்துல ஹீட்னு கொடுத்தாங்க, இது வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான். இது லைட்ஸ்னு கொடுத்துருக்கேன், லைட்ஸ் என்னதான் வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான். ஏன்னா இங்க என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்னால V1ல வந்திருக்கு, இங்க தேர்ட் பர்சன் சிங்குலர்னால வேர்போட எஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டு என்ன தான்
சேம் தான். இப்போ இஃப் ஹி லைட்ஸ் லைட்ஸ் அ கேண்டில் அப்படின்னு கொடுத்துருக்கேன். லைட்னா விளக்கேற்றுன்னு சொல்லுவாங்க, விளக்கு பொருத்துதல். அப்போ மெழுகுவர்த்தியை பொருத்தணும் அப்படின்னா அது என்ன பண்ணுமா, இட் மெல்ட் அப்படின்னு கொடுக்குது. அப்படின்னா அது அதாவது மெல்ட்ன்றது என்ன சொல்றது எனக்கு, இட் மெல்ட்ஸ் அப்படின்னு வரும். இது சயின்ஸ் கண்டிஷன் தானே, ஓகேவா? அதாவது மெழுகுவர்த்தியை பொறுத்துனா உருகுனாலும் உருகும், உருகாமலும் போகணும் சொல்ல முடியும், அப்படிலாம் சொல்ல முடியாது. மெழுகுவர்த்தியை பொறுத்தா கண்டிப்பாக என்ன பண்ணும், அது உருக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் கால்டு சயின்ஸ் ஃபேக்ட். அப்போ எப்போலாம் ஒரு ஆக்ஷன் நடக்குதோ அந்த ஆக்ஷன் நடந்தோட இமீடியட்டாக இன்னொரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்ஷன் நடக்கும்போதே அதோட ப்ராசஸ் இன்னொரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்டு சயின்ஸ் ஃபேக்ட். இங்கே மேலே என்ன சொன்னோம், வாட்டரை ஹீட் பண்ணால் 100 டிகிரி செல்சியஸ் கொதிக்கும், அப்போ அது சயின்ஸ் ஃபேக்ட். மெழுகுவர்த்தியை பொறுத்துனா அது என்ன பண்ணும், அது உருக ஆரம்பிக்கும், அது சயின்ஸ் ஃபேக்ட். இப்போ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சயின்ஸ் ஃபேக்ட்ல வரும். ஹாவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? அடுத்து பாருங்களேன், இஃப் யூ ஈட் வெல், நீ நல்லா சாப்பிட்ட அப்படின்னா நீ என்ன இருக்கலாம், ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்போ இது எப்படி சார் வரும்? இப்போ பார், நீ நல்லா சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம். ஆனால் நல்லா சாப்பிட்ற எல்லாமே ஹெல்த்தியா இருக்குமா? இருக்கு. ஒரு வேளை பாசிபிள் இருக்கும், நல்லா சாப்பிட்டா நல்லபடியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இருந்தே தீர்வுன்னு பண்ணாது, ஷியூரிட்டி கொடுக்க கிடையாது. ஸோ அப்போ பாசிபிள் வந்துருச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும், பாசிபிள் கண்டிஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், மாடல்ஸ் ப்ரெசன்ட்ல இருக்குன்னு சொன்னேன். அப்போ வரும் ஷால் ஆர் வில் யூஸ் பண்ண சொன்னா, பைவி வந்தா என்ன யூஸ் பண்ணுவோம், ஷால் யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொனவுனை யூ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன யூஸ் பண்ணணுமா, வில் யூஸ் பண்ணணும். வில் பிளஸ் ப்ராக்கெட்ல கூடிய வேர்ப் பண்ணணுமா, என்ன இருக்கு, பி இருக்குது. அப்போ என்ன பண்ணேன், வில் பி அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். பினா பி ஃபார்ம் கொண்டுட்டு வரணுங்கிற மீனிங். ஆனால் இந்த இடத்துல என்ன, மாடல் ஆக்சஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம பி ஃபார்ம் ஹெல்பிங் எதுவுமே வராது. அப்போ என்ன பண்ணணுமா, அந்த ஹெட் தான் டைரக்டாக வருவாங்க. அப்போ பியோட ஹெட்னு தான் பி தான், ஆனால் வில் பி ஹெல்த்தின்னு வருது. அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்போ இன்னொரு டைம் சொல்றேன் பாத்தீங்க, வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா இங்கே மாடல்ஸ் ப்ரெசன்ட் மாடல் வருது, ஷல்லோ வில்லோ வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது பாசிபிள் கண்டிஷன் ஆகுதுனால என்ன பண்ணேன், இந்த இது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, யூங்கிறது என்னது, செகண்ட் பர்சன் எனக்கு இருக்கிறதுனால நான் வில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை எனக்கு ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்துச்சு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணியிருப்பேன், நான் ஷால் யூஸ் பண்ணியிருப்பேன். ஹாவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? ஓகே. அடுத்து ஃபோர்த் பாருங்க, த போலீஸ் டாஸ் ஹிம் இஃப் தே சீ ஹிம். ஓகேவா? இப்போ நான் பிராக்கெட்ல என்ன இருக்கும், அரெஸ்ட் இருக்குன்னு வச்சுங்க, ARREST அப்படின்னு அரெஸ்ட்னு ஒரு வேர்டு பிராக்கெட்ல இருக்குது. இப்போ போலீஸ் பிராக்கெட்ல அரெஸ்ட் ஹிம் இருக்குது. அடுத்து இஃப் தே சீ ஹிம். இப்போ இந்த இடத்துல என்ன சார், சீங்கிறது வேர்ப் எந்த ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அப்போ போலீஸ் பார்த்தால் அவனை என்ன பண்ணியிருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தானே அது பாசிபிள். பார்த்தா அதை அரெஸ்ட் பண்ணுவாங்கிறது பாசிபிள். அப்போ என்ன வரும், இந்த இடத்துல இஃப் மெயின் கிளாஸ் பர்சன் இருந்துச்சுன்னா என்ன வரும், இஃப் கிளாஸ் பர்சன் இருந்துச்சு என்ன வரும், மெயின் கிளாஸ் ஷால் ஆர் வில் யூஸ் பண்ணுமா. இப்போ என்ன வரும், போலீஸ்க்கு பார்த்தோம்னா என்ன சார், நமக்கு தேர்ட் பர்சன் தானே. அப்போ வரும் வில் அரெஸ்ட் கொண்டு வரணும். என்ன கொண்டுட்டு வரணும், வில் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்ம் என்ன பண்ணணும், நம்ம அப்படியே லிங்க் பண்ணிடுவோம். இன்ட்ரெஸ்ட் கிளியர்னா? ஓகே. இஃப் சி இன்வைட்டட் மீ, இன்வைட்டட் என்ன டென்ஸ், வெர்ப் பாஸ்ட் டென்ஸ். இங்கே பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுறீங்க, மாடல்ஸ் பாஸ்ட் வரணும். அப்போ வரும் இஃப் சி இன்வைட்டட் மீ, அவங்க என்ன கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா என்ன வரும், நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் சொன்னாங்கல்ல. அப்படின்னா மாடல்ஸ் பாஸ்ட், வில்லோட பாஸ்ட் விட்டு தானே, வுட் பி, ஐ வுட் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து இஃப் ஹி ஸ்டடிட் வெல், வேர்ப் எந்த ஃபார்ம் சார் இருக்குது, செகண்ட் ஃபார்ம்ல இருக்குது. ஸ்டடிட் அப்படின்னா என்ன பண்ணிருப்பேன், ஹி. இஃப் ஹி ஸ்டடி வெல், நல்லா படிச்சிருந்த அப்படின்னா ஹி வுட் கெட், அப்படி தானே. ஏன் எந்த ஃபார்ம்ல இருக்குது, வேர்ப் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ என்ன பண்ணிருக்கேன், வுட் கெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, இஃப் ஐ ஹேட் பிளேட் வெல், நான் நல்லா விளையாட. இந்த இடம் இருக்கு சார், ஹேட் இருக்குது பிளஸ் பிளேட் இருக்குது. அப்போ இது என்னது, பிபி. பிபி தானே. பிபி என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட். பிபி என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருந்துச்சு. இங்கே என்ன சொல்லியிருக்கேன், would have பிளஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கொண்டு வரணும் சொன்னேன். ஞாபகம் இருக்கா, என்ன கொண்டு வரணும், would have பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கொண்டு வரணும்னு சொன்னேன். அப்போ வரும் would have பிளஸ் வின்னோட தேர்ட் ஃபார்ம்ல சார். ஏன்னா ஹேவ் வந்தா மீனோட தேர்ட் ஃபார்ம், அப்படி தானே. அப்போ வின்னோட தேர்ட் ஃபார்ம் அது வின், ஓன், ஓன் இல்லையா. பண்ண வரேன் நான் ஓன் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வருவேன். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர் நவ? ஓகே. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல இஃப் சி டாஸ் கிவ் னு பிராக்கெட்ல போட்டுறேன் டு மீ ஐ ஹேட் பாட். ஹேட் பாட் என்னது, அகைன் பிபியா. பிபி என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்துச்சு, நான் என்ன யூஸ் பண்ணணும், தெளிவாக சொல்லிக்கலாம். என்ன ஆகணும், மாடல்ஸ் என்ன பண்ணணும், பாஸ்ட்ல வரணும், பிளஸ் நம்ம ஹாவ் பிளஸ் மீன் தேர்ட் ஃபார்ம் கொண்டுட்டு வரணும் சொன்ன ஞாபகம் இருக்கா. அதே ஸ்ட்ரக்சர் தான். இப்போ என்ன வருதான் இந்த இடத்துல, அப்போ என்ன வரும் எனக்கு, would have given அப்படின்னு சொல்லி, ஓகேவா. அப்போ என்ன வருமா, சி would have
would have given அப்படின்னு வரும். என்ன வரும்? she would have given to me, I had bought. இல்லையா? அப்ப என்னது? நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணிப்பேன், அவகிட்ட கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப என்ன வரும்? she would have given to me. அவன் என்கிட்ட கொடுத்துருப்பா. if she had bought என்ன வரும் அந்த இடத்துல? சாரி மாத்தி எழுதிட்டோம். அந்த இடத்துல வரும் சி வரும். அப்ப if she had bought அவன் வாங்கியிருந்தா அப்படின்னா என்ன பண்ணிருப்பா, கண்டிப்பா என்கிட்ட கொடுத்துருப்பா. அதை கொடுத்துருப்பான்னு சொல்றாங்களே அந்த இதுக்கு இது வரும். ஓகேவா? வாங்கல கொடுக்கல இல்லையா, வாங்கியிருந்தா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து இப்போ பாரு, if I have a pen. நல்லா கவனிச்சுங்க, இந்த இடத்துல தான் ரொம்ப கிளியரா கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன இருக்கு, ஹாஃப் ஃபார்ம் வந்தாலே நான் என்ன பண்ணிருக்கேன் நினைச்சுக்கோங்க. நீங்க ஹாஃப் ஃபார்ம் வந்தாலே நீங்க வேர்பு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவீங்க. ஓகேவா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல கிடையாது, இது என்னது சிம்பிள் ப்ரெசன்ட் தான். ஹேவ் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, மெயின் வேர்ப் வந்திருக்கு. ஹேவ்னுக்கு மீனிங் என்னது, இருக்குது அப்படின்னு சொல்றது மீனிங், இருக்கிறது வைத்திருக்கிறது, இந்த மாதிரி தான் ஹேவோட மீனிங் இல்லையா? இப்போ if I have a pen அப்படின்னா நான் பேனா வச்சிருந்தேன்னா அப்படின்னு சொல்றது. அப்படி இது என்ன இடத்துல தான் இருக்கு, வேர்பா தான் வந்திருக்கு. எந்த ஃபார்ம்ல இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்குது. அப்ப இங்க என்ன இருக்கணும், மாடல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல வரும், பிரசன்ட் ஃபார்ம்ல வரும். அப்ப I shall give you அப்படின்னு என்ன வரும், shall given தான் வரும். இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. would have given போடலாமா இல்ல would have given போடலாமான்னு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இந்த இடத்துல half ஆஃப் என்ன வந்திருக்கு, பிரசன்ட் ஃபார்மா வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து இந்த பாருங்க, had இருக்கா, had என்னது சிம்பிள் பாஸ்டா வந்திருக்கு. மேல எப்படி have பிரசன்டா வந்துச்சோ, have has வந்துச்சுன்னா சிம்பிள் பிரசன்ட். எப்ப அப்பதான் அதுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் வந்தா, have has வந்து அதுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் வந்தா சிம்பிள் பிரசன்டா தான் கன்சிடர் பண்ணணும். had அடுத்து ஆப்ஜெக்ட் வந்தா அது என்னது சிம்பிள் பாஸ்டா தான் கன்சிடர் பண்ணணும். என்ன பண்ணிடக்கூடாது, பிரசன்ட் பர்ஃபெக்டாவோ பாஸ்ட் பர்ஃபெக்டாவோ என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம இது கன்சிடர் பண்ணிட கூடாது. ஓகேவா? இந்த ஹேடுங்கிறது மெயின் வேர்ப் செகண்ட் ஃபார்ம் தான். ஏன்னா இதுக்கு அடுத்து என்ன இருக்குது, காருங்கிற ஆப்ஜெக்ட் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நமக்கு மெயின் வேர்பா தான் வந்திருக்கு ஹேடு. சரி, இப்போ பார்க்கலாம். இஃப் யூ ஹேட் எ கார், எங்ககிட்ட கார் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நாங்கள் சந்தோஷமா வாழ்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே. அது எப்படி வரும், வி வுட் லீவ் அப்படின்னு வரும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கு மெயின் வேர்ப் பாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும், மாடல்ஸ் பாஸ்ட்னு சொன்னேன். மாடல்ஸ் பாஸ்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்ம் சொன்னேன். அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.